ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் எக்ஸ்ப்ளோரர்ஸ் தமிழ். நாம் நம்மளோட வாழ்க்கையில் 3 ஒரு பங்கு தூக்கத்தை தான் கழிக்கிறோம். ஆனால் அந்த தூக்கத்தில் நமக்கு தெரியாமல் என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? நான் சொல்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள். இதை நம்மள பல பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எனக்கும் நடந்திருக்கு. அதாவது திடீர்னு உடம்பை அசைக்க முடியாமல் போகும். யாரோ நெஞ்சில் உட்காந்து அமுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அமுக்குவான் பேய் அப்படின்னு நாம் பயப்படுற அந்த விஷயத்துக்கு பின்னாடி பல ஆச்சரியமான சயின்ஸ் இருக்குது. இதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். த மேஜிக் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் பெட்டில் படுத்து கண்ணை மூடினதுமே தூங்கிடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம தூங்குறதுக்காக நம்மளோட மூளை பெரிய வேலையெல்லாம் செய்யுது. தூக்கத்தில் 4 ஸ்டேஜ் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது REM ஸ்லீப், அதாவது ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். இந்த டைமில் உங்கள் கண் மூடி இருந்தாலும் கருவிலி அங்கே இங்கேயும் ஓடிட்டே இருக்கும். அதே டைமில் உங்கள் மூளையும் கிட்டத்தட்ட நீங்கள் முடிச்சிருக்கும் போது எவ்வளோ ஆக்டிவாக இருக்குமோ அதே அளவு ஆக்டிவாக இருக்கும். உங்கள் உடம்புல இருக்க பழைய செல்ஸை ரிப்பேர் பண்ணுறது, அன்னைக்கு நடந்த விஷயங்களை மெமரியாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு மூளை செம்ம பிஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். கனவுல சூப்பர்மேன் மாதிரி பறக்கிறோம். சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா நம்ம மூளையில் இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அப்படின்ற பகுதி தூங்கும்போது ரெஸ்ட் எடுக்கும். இதுதான் நமக்கு லாஜிக் சொல்லித்தர பகுதி. அது தூங்குறதால கனவுல எது நடந்தாலும் நமக்கு அது தப்பாகவே தெரியாது. அதாவது லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையவே வரலாம். ஆனால் அதே சமயம் நம்ம உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிற அமிக்டாலா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் கனவுல நம்ம பயப்படுறதா சரி, சந்தோஷப்படுறதா சரி, ரொம்ப நிஜம் மாதிரியே இருக்கும். நிறைய பேர் கனவுல வாழ்க்கையே வாழ்வாங்க. அப்படியே நமக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இதை யோசிச்சு பாருங்களேன். கனவுல ஒரு வேளை லாஜிக் இருக்குமா இருந்தால் நம்ம பறக்கிற மாதிரி ஒரு கனவு, ஏய் நான் எப்படி பறக்கிறேன் அப்படின்னு நீங்களே முடிச்சுப்பீங்கல்ல. அதை விடுங்க. இப்போ பல பேருக்கு இருக்கிற பெரிய பயம் ஸ்லீப் பேரலிசிஸ். நம்ம ஊரில் இதை அமுக்குவான் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கத்தில் திடீர்னு முழிப்பு வரும். ஆனால் கையை காலை அசைக்க முடியாது, பேசவும் முடியாது. கத்தணும்னு நினைப்போம், ஆனால் சத்தமே வராது. யாரோ நம்ம நெஞ்சில் உட்காந்து அழுத்துற மாதிரி இருக்கும். நம்மளை பல பேர் அது பேயினே முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் உண்மையிலே அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கு பேர் பாடி பிரெயின் மிஸ்மேட்ச். அதாவது நாம் கனவு காணும்போது நம்ம கை கால்களை ஆட்டி நமக்கே அடிபட்டுருக்கக்கூடாதுன்னு மூளை நம்ம உடம்பை தற்காலிகமாக பேரலைஸ் பண்ணுது, அதாவது ஆஃப் பண்ணி வைக்குது. சில சமயம் நம்ம மூளை சீக்கிரமாக முடிச்சுக்கும். ஆனால் நம்ம உடம்பு அந்த மெசேஜ் போய் சேர கொஞ்சம் லேட் ஆகும். இதனால தான் உங்கள் மூளை விழிப்பாக இருந்தாலும் உடம்பு இன்னும் தூக்கத்திலேயே இருக்கும். அந்த பயத்தில் நம்ம மூளை சில உருவங்களை அங்கே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கும். அவ்வளோதான் மேட்டர். அதை தான் நைட்டில் ஏதோ பேயை பார்த்தோம், அதை பார்த்தோம், இதை பார்த்தோன்னு பல பேர் பயப்படுறது. ஸோ இனிமே நைட் டைமில் அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. நல்லா சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. இதெல்லாம் இருந்தாலே ஓகேவாயிரும். இந்த தகவல் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.